இன்றைய வாழ்வு தரும் இறைவார்த்தை. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. யோவான் பிரிவு 10 இறை திருவசனம் 27. இயேசு நம் ஆயராய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். மேய்ச்சல் நிலமாக திருவிவிலியம் இருக்கிறது. ஒரு ஆயர் அவருடைய ஆடுகளை தன்னுடைய பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே மிக அதிகமாக நேசிக்கிறார். நாம் அவரோடு கூட நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய விலைமதியாத திரு ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி மீட்டுள்ளார். இப்படி நம்மீது பேரன்பு கொண்டு நம்மை முழுமையாக அறிந்துள்ள ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களை வெறுக்கும் போது, அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசும்போது, மற்றவர் மீது பொறாமைப்படும் போது, சுயநலமாக இருக்கும் போது, மற்றவர்களின் வீழ்ச்சியை கண்டு மகிழும் போது, மற்றவரை பற்றி புரணி பேசும்போது ஆண்டவரின் குரல் நம் காதுகளுக்கு எட்டுவதே இல்லை. அதற்கு காரணம், ஆடுகளாகிய நாம் மேய்ச்சல் நிலத்தை விட்டுவிட்டு வெகு தொலைவில் சென்று விடுகிறோம். திருவிவிலியத்தை வாசிப்பதில்லை. அப்போது தீமைக்கு தலைவனான சாத்தானின் குரலே மேலோங்கி இருக்கிறது. நாம் எப்போது நம் ஆயனாம் இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்க நம் செவியை திறந்து வைக்கிறோமோ, எப்பொழுது நாம் திருவிவிலியத்தை கையில் எடுத்து வாசித்து தியானிக்கிறோமோ, அப்போதுதான் ஆண்டவருடைய குரலை கேட்டு நாம் அதற்கு செவி சாய்க்க தொடங்குவோம். எப்பொழுது நாம் செவி சாய்க்க தொடங்குகிறோமோ, அன்றிலிருந்து நாம் அவரை பின்தொடர்ந்து ஒரு மாற்றமுள்ள, ஒரு அர்த்தமுள்ள, கிறிஸ்துவுக்கு பிரியமான புதிய வாழ்வை வாழ ஆரம்பிப்போம். ஆயரின் ஆடுகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுவோம். அவர் குரலை கேட்டு அவரை நோக்கி ஓடி வருவோம். அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்போம். அவரை பின்தொடர்ந்து பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.